வணக்கம். சிந்துபாத்தினுடைய கதையை பார்த்துட்டு வர்றோம். எப்படி சின்ன பிள்ளையில அந்த டீ கடையில போய் தினத்தந்தி படிக்கிறப்ப எடுத்த உடனே அந்த சிந்துபாத் கதையை பார்த்துக்கிட்டே இருப்போம், உட்காந்துக்கிட்டே இருப்போம். அதுவும் சில ஆளுங்க வேற படிப்பாங்க. அப்படி படிக்கிறப்ப நமக்கு அந்த கதையை எப்படா பார்ப்போம்னு எப்படி எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருப்போம். இன்னைக்கு வந்துகிட்டு இருக்குங்கிறாங்க. சிந்துபாத்துன்னா கடலோடியினுடைய கதை அது. இந்த 1001 அரபு கதைகள் இருந்து வந்த கதை இந்த கதை. இதுல சிந்துபாத்தினுடைய பயணம் 1, 2 பார்த்தோம். இப்ப 3வது பயணத்த பத்தி சொல்றது. அதாவது வறியவனான ஒரு ஏழை சிந்துபாத்துக்கு கடலோடியான சிந்துபாத் தான் செல்வத்தை எப்படி பெற்றோம்ங்கிற கதையை சொல்லிட்டு வர்றான். அப்ப சொல்ல ஆரம்பிச்சான். ஒரு முறை நான் என்னுடைய செல்வமான பொருள்கள் மற்றவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு நான் வியாபாரிகளோடு பயணப்பட்டேன். அப்படி பயணப்பட்ட போது பெரும் சூறைக்காற்று அடிக்க எங்களுடைய கப்பல் திசை மாறி போய்விட்டது. அப்படி போனபோது ஒரு தீவை நெருங்கிய சமயத்தில் அந்த கப்பலினுடைய தலைவன் கலபதி என்று பெயர். கேப்டன்னு சொல்றான் ஆங்கிலத்துல. கலபதி. அவன் திடீர்னு அலர்னானா. ஐயோ ஐயோன்னு அலர்னோடனே எல்லாரும் என்னன்னு இருக்காங்க. ஐயோ வழி தவறி வந்துட்டோம். இந்த தீவு கொடூரமான வாழ் இல்லாத குரங்குகள் போன்ற மனிதர்களை உடைய இவர்கள் ஆட்களை அடித்து துன்புறுத்துவார்கள், கொலையும் செய்வார்கள் என்று சத்தம் போட்டு கொண்டிருந்த போதே தீவை நெருங்கிவிட்டது கப்பல். அதற்குள் அங்கிருந்து பெரும் பெரும் குரங்குகள் போன்ற உருவமுடைய மனிதர்கள் உள்ளே வந்து அவ்வளவையும் பீத்தெறிந்து ஆட்களை அடித்து செல்வங்களை எல்லாம் அள்ளி கொண்டு போனார்கள். அதில் கீழறையில் பதுங்கியிருந்த நாங்கள் ஒரு 10 பேர் அவர்களெல்லாம் போய்விட்டார்கள் என்று தெரிஞ்ச பிறகு அந்த தீவுக்கு போனோம். அந்த மனிதர்கள் எங்கேயோ போய்விட்டார்கள். என்ன செய்யலாம் என்று அஞ்சி இருந்தோம். இரவு கழிந்தது. காலையிலே உணவு தேடலாம் என்று நினைத்த போது பெரும் காற்றடித்தது. அப்போது பூதம் போன்ற ஒன்று ஆகாயத்திலிருந்து வந்து இறங்கியது. அந்த இறங்கிய பூதத்தை பார்த்தவுடன் எங்களுடைய உருவம், எங்களுடைய மனமெல்லாம் பதறி நாங்கள் மயங்கிய நிலையிலே கிடந்தோம், கண்ணை மூடிக்கொண்டு. அந்த பூதம் வந்து ஒவ்வொருவரையாக தொட்டு பார்த்தது, தூக்கி பார்த்தது. அதிலே கனமாக இருந்த ஒருவனுடைய எண்ணெயெல்லாம் தூக்கி ஓரம் போட்டு விட்டு கனமாக இருந்த ஒருவனை தீயிலே வாட்டி அதை ஒரு குச்சியிலே குத்து தின்னத் தொடங்கியது. இதை பார்த்து கொண்டிருந்த எங்களுக்கு உயிர் போய் வந்தது. இதே போல அது ஒவ்வொரு நாளும் செய்ய எங்களுக்கு பயம் ஏற்பட்டது. இதிடமிருந்து எப்படி தப்பிப்பது என்று யோசித்து நாங்கள் அது தூங்கிக் கொண்டிருந்த நேரத்திலே அங்கிருந்த இரும்பு கம்பிகளை எடுத்து நெருப்பிலே சூடேற்றி அது உறங்கிக் கொண்டிருந்த போது அதனுடைய கண்களிலே சொருகினோம். அது அலறிக்கொண்டு ஓட நாங்கள் உடனடியாக எங்களோடு இருந்தவர்களோடு தப்பி போகலாம் என்று தப்பித்து புறப்பட்ட போது போன வேகத்தில் அது அதே போன்ற இன்னும் 2 பேர்களை கூட்டி வர அவர்களெல்லாம் பூதத்திட்டை மாட்டிக்கொள்ள அது போய் 2 மனிதர்களை கூட்டிக் கொண்டு வர அப்போது எங்களில் சில பேரை அந்த வந்த மனிதர்கள் பிடித்து சாப்பிட ஆரம்பிக்க நாங்கள் எங்களுடைய சிதைந்த படகளை ஏறிக்கொண்டு மீதமிருந்தோர் மட்டும் அதிலே வலிமையாக துடுப்புகளை போட்டோம். பாறைகளை உருட்டி எங்கள் மேல் அது எரிய எங்களுடைய படகு எப்படியோ தப்பித்து சென்றது. போனவர்கள் ஒரு தீவுக்கு போனோம். அந்த தீவும் பயங்கரமான தீவு தான். பெரும் பாம்புகள் இருந்தன. இன்றைக்கு நாம் சொல்வதைப் போல அனகொண்டா போன்ற பாம்புகள். அதிலே நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது ஒரு பாம்பு ஒருவனை விழுங்கி கொண்டே இருக்க அவன் கத்திய கத்தலை பார்த்தபோது அவனுடைய தலை மட்டும் வெளியே தெரிந்தது. நாங்கள் இங்கே இருக்க முடியாது என்று சொல்லி தப்பி ஓடினோம். என்னோடு இருந்தவர்கள் சிதறி போனார்கள். நான் ஒரு மரத்தின் உச்சியிலேயே உட்கார்ந்திருந்தேன். 2 நாட்கள் கழித்து ஒரு வெகு தூரத்தில் ஒரு கப்பல் வருவதை பார்த்து நான் ஆடையை கலட்டி வீசி கைகாட்டிய சத்தமிட்டேன். அந்த கப்பல் மெதுவாக என் அருகிலே வர நான் நீந்தி சென்று அதில் ஏறிக்கொண்டு படுத்து விட்டேன். எனக்கு அவர்கள் வேண்டியதை தந்தார்கள். அந்த தீவு கரையை நெருங்க போகிற நேரத்தில் அந்த கப்பல் தலைவன் சொன்னான், இங்கே சில பண்டங்கள் இருக்கின்றன. அவன் சிந்துபாத் என்ற கடலோடி. அவனுடைய பொருள்கள் அவை. அவனை இதுவரை காணவில்லை என்று ஊரிலே சொல்லுகிறார்கள். 2 முறை இந்த கப்பல் ஊருக்கு போய் திரும்பி வந்து விட்டது என்று சொன்னவுடன் அது நான் தான் என்று சொல்ல என்னோடு தப்பி வந்த சில மனிதர்கள், அந்த கழுகுகளிடமிருந்து தப்பி வந்த மனிதர்கள் சில பேர் என்னை அடையாளம் காட்ட நாங்கள் எல்லோரும் அல்சலாசிதா என்கின்ற தீவிலே இறங்கினோம். பிறகு அங்கு என்னுடைய பொருள்களை எல்லாம் நான் விற்று அதன் மூலம் செல்வம் கிடைத்தது. சொந்தமாகவே ஒரு கப்பலை உருவாக்கி கொண்டு நான் மீண்டும் இந்த பாக்தாத் நகரத்துக்கு வந்தேன். இது என்னுடைய
மூன்றாம் பயணம் என்று அவன் சொன்னபோது இதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இப்படியெல்லாம் உலகத்தில் இருக்குமா என்று யோசித்தார்கள். எல்லாவற்றிலும் தப்பிய சிந்துபாத்தை வணங்கினார்கள். பிறகு அத்தனை பேருக்கும் விருந்தளித்துவிட்டு 4ஆம் நாள் பயணத்தை பற்றி சொல்லத் தொடங்கினார் சிந்துபாத். அந்த கதை என்ன? நாமும் தொடர்ந்து பார்ப்போம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள்